அரசியல் பரபரப்புலாம் எப்படி இருக்குது? இன்றைக்கு நாடாளுமன்றத்துடைய 18வது தேர்தல் களம். இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருக்குது. ஒரு கிடைக்காதது இந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் மக்கள் அனுபவித்த கொடுமைகள், இன்னல்கள், இதை ஒரு மாற்றம் வேணும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். போகும் இடம் எல்லாம் ஒரு மாற்றத்தை நோக்கி மக்களுடைய பயணங்கள் அதிகமான ஒரு எழுச்சியான முறையில் அவர் முகத்தில் பார்க்கும்போது தெரியும். மாறுதல் உண்டு கண்டிப்பாக. அது சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலும் 39-40க்கு 40 என்று சொன்னார்கள். இந்த 39 கிடைத்தது. இந்த ஒன்றும் இந்த முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மத்திய அரசு, ஒன்றிய அரசுக்கு ஒரு எதிர்முனை இன்றைய தேர்தலில் காணக்கூடிய ஒரு சூழ்நிலை மக்கள் மத்தியில் இருக்குது. கண்டிப்பாக மாறுதல் இருக்குது. மாறுதல் நிச்சயம், அதில் எதுவும் மாற்றம் கருத்து இல்லை. இப்போ இந்த மாறுதல் இருக்குன்னு சொல்கிறீங்களா, மக்கள் எதனால் அந்த மாறுதலை விரும்புகிறாங்க? இந்த 10 ஆண்டு ஆட்சியில் முதல் சொல்லி வந்தது பாஜக, ஒவ்வொரு ஆளுடைய அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் ரூபா நான் அக்கௌண்ட்டில் போடுவோம் வாக்குறுதி. மக்களுடைய ஏமாற்றத்தை உருவாக்கப்பட்டது. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை நான் தருவேன் என்று ஒரு உத்தரவாதம். அதுதான் மோடி கேரண்டின்னாங்க. அது வாரண்டி கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நிலைப்பாடு. இதே போல் மக்கள் மத்தியில் சொல்லக்கூடிய பொய்யாக தகவல்களை சொல்லி மக்களுக்கு எவ்வித பலனும் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது தான். இன்றைக்கு மோடியை கொண்டு, இந்த ஆட்சியை கொண்டு, 10 ஆண்டு ஆட்சியை கொண்டு யாருக்கு நன்மை என்றால் பெரும் முதலாளிகளுக்கு நன்மை ஏற்படுது. அதானி, அம்பானி போன்றவர்களுடைய தொழில் நிறுவனங்களுக்கு வளர்ச்சி. இதுவரையும் 15 லட்சம் ரூபா மக்களுடைய அக்கௌண்ட்டில் செலுத்தினது சொன்னது எங்களை மாதிரி சாதாரண மக்களுக்கு தெரியல. 15 லட்சம் கோடி ரூபாவை அதானி அம்பானிக்கு தள்ளுபடி செஞ்சுக்கிறார். இதுதான் மோடி மந்திரங்கிறத மக்கள்கிட்ட 15 லட்சம்னு சொல்லிட்டு 15 லட்சம் கோடியை அதானி அம்பானிக்கு தள்ளுபடி செய்தது தான் மோடி மந்திரத்தில் ஸ்பெஷலிஸ்ட் இந்த 10 ஆண்டில். இதே போல் மக்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ இந்த 10 ஆண்டில் எவ்வித வாக்குறுதியும் நிறைவு செய்யவில்லை. இன்றைக்கு சொல்கிறாங்க கச்சத்தீவை மீட்டிடுவேன். 10 ஆண்டுகளாக யாருடைய ஆட்சி இருந்தது? யார் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள்? பாஜக ஆட்சி இருந்தது. இந்த பாஜக ஆட்சி 10 ஆண்டில் இருக்கும்போது கச்சத்தீவை பற்றி சிந்திக்கலையா? அப்போ வேற ஏதோ சீனாவை ஆண்டுச்சு இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தார், இந்த மோடி தானே இருந்தார். அப்போ அந்த உணர்வு இல்லாமல் மக்களை ஏமாற்ற வேண்டும், 3வது முறையும் இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்கிறாங்க. ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறக்கூடியவர்கள் அல்ல. அது எந்த காலத்திலும் ஏமாற மாட்டாங்க. நாடு முழுவதும் எப்படி இருக்கு? இப்போ தமிழ்நாடு சொல்றீங்க, நாடு முழுவதும் எப்படி இருக்கு? மோடியால இந்த வாட்டி வீசுமா? இந்த முறை மோடியால இல்லை. ஏன் என்றால் ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சர்வாதிகாரத்தினுடைய உச்சக்கட்டம் போயிட்டு இருக்குது. டில்லியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கெஜ்ரிவால் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி சிவசோரனுடைய பையனை முதலமைச்சரை கைது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி முதலமைச்சர்களை கைது செய்து சிறையில் வைத்துட்டு தேர்தல் நடக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த 18வது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்குது. இது மட்டுமல்ல, அதே மாதிரி தெலுங்கானாவுடைய மகள் சந்திரசாவுடைய மகளை இன்றைக்கு சிறையில் வைத்து இருக்கிறாங்க. ஈடியை வைத்து, சிபிஐ வைத்து இவர்கள் மிரட்டலில் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் அது வெளிப்படுத்துது. மக்களுக்கு எல்லாம் தெரிகிறது. நிச்சயம் ஒருபோதும் மோடி அலை இனி அடிக்காது தான் யதார்த்த உண்மையும் அதான் உண்மை. ஏன் என்றால் வட மாநிலத்தில் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு அங்கே ஒரு சரத்பவா, அதே போல் உத்தர் தாக்கரே, அதே போல் காங்கிரஸ், இன்று 3 வலுவான ஒரு கூட்டணியாக இருக்கிறது. இதே போல் பீகாரில் எடுத்துக்கிட்டால் லல்லு பிரசாத் யாதவுடைய தலைமையில் காங்கிரஸ் ஒரு வலுவான ஒரு கூட்டணி இருக்குது. இதே மாதிரி கூட்டணிகள் வலுவாக இருந்து மக்கள் இன்றைக்கு ஒரு எழுச்சியாக ராகுலை காண்றாங்க. பிரியங்காவை பார்க்கக்கூடிய ஒரு இந்தியா கூட்டணியை ஒரு வலுவோட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வடிவமைத்தது இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்னுடைய மக்களுடைய எண்ணங்கள், மனமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு அடிப்படை வசதி
கேஸ் சிலிண்டர். இந்த கேஸ் சிலிண்டருடைய உச்சக்கட்டம் இதற்கு முன்பு ஆட்சி இருக்கும்போது 350 ரூபா இருந்த கேஸ் சிலிண்டரு இந்த 10 ஆண்டு காலத்தில் 1000 உச்சத்தை தொட்டு தேர்தலுக்காக ஒரு 100 ரூபாய் கண் துடைப்பாக துடைக்கப்படுகிறது வாக்குறுதி. இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் விலை இன்றைக்கு 110 ரூபாய்க்கு போய்விட்டு அதில் 5 ரூபா 10 ரூபா தேர்தலுக்காக குறையப்பட்டிருக்கு. அத்தியாவசிய பொருட்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள், மனிதன் சாப்பிடக்கூடிய பொருட்கள், பால் விலையிலேருந்து எல்லா விலையத்துக்கும் ஜிஎஸ்டி வரிகளை இன்னைக்கு போடப்பட்டு இன்றைக்கு ஒரு பகல் கொள்ளை. எந்த நாட்டிலையும் ஒரு சட்டத்தை ஏற்றும் போது பகலில் நாடாளுமன்றம் கூடி சட்டம் ஏற்றப்படும். ஜிஎஸ்டியை பொறுத்தவரையும் இரவில் கூடி ஏற்றப்பட்ட ஒரு அவல நிலை இந்திய அரசியல இன்றைக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியது தான் மோடி ஆட்சியில் தான். சரி, இப்போ கருத்து கணிப்புலாம் எப்படி இருக்கு? நீங்க அதெல்லாம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கு மோடி சொன்னது 400 நாடாளுமன்றத்தை நாங்கள் தனியாக வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு மோடி வாக்குறுதியாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறார். இப்போ அவர் 400 எதை சொன்னாருண்டா இதுவரையும் சொல்லிக்கிட்டு இருந்தார், அவருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ 400 எதிரணி வரும் என்பதை அச்சம் ஏற்படுத்தும். இந்தியா கூட்டணிக்கு 400 தொகுதியை வெற்றி பெறும். நேற்று தினம் எல்லா கருத்து கணிப்பிலும் 390 தொகுதியை வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி என்று எதிர்வினை வந்துவிட்டது. அதனால் இன்னும் 10 கூடி 400 எதிரணி வரும் என்பதை அவருக்கு அச்சத்தோட தான் வருவன் என்ற ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்கிறார். நிச்சயம் இந்தியா கூட்டணி 400 தொகுதிக்கு வெற்றி பெறும் என்பதை தான் தெரிய வருது. சரி, இப்போ ஒரு மாறுதல் ஏற்படுவோங்கிறீங்க. இப்போ அதில் சிறுபான்மையர் எப்படி அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க? சிறுபான்மை மக்களுக்கு இந்த ஆட்சியை கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை இலக்கு வைத்து இன்றைக்கு கிறிஸ்தவர் அமைப்பில் உள்ள கல்லூரிகள், பள்ளிகள் இது எல்லாம் ரினிவல் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கும். ஒவ்வொரு முறையும் அந்த ரினிவலுக்கு கூட ஒன்றிய அரசுடைய அனுமதி பெறணும்னு சொல்லிட்டு பள்ளிகளை இலக்கு வைத்து சிறுபான்மையினுடைய கல்விகளை முடக்க வேண்டும் என்பதற்காக மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு செயல்படுது. அது மட்டுமல்ல, சிறுபான்மையர்களுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு இருந்தது இத்தனை ஆண்டுகளாக. நேரு இருக்கிற காலத்திலேருந்து கல்விகளை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஸ்காலர்ஷிப்பு உதவி பெறுவது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல சிறுபான்மை மக்களுக்கும் இருந்தது. அந்த சிறுபான்மை மக்களுடைய கல்வியை இன்னைக்கு பெறக்கூடிய உதவித்தொகையை நிறுத்தப்பட்டு 40 ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருந்த உதவித்தொகை 1 முதல் 12வது வரையும் படிக்கக்கூடிய அடிப்படை கல்வி உதவியை நிறுத்தப்பட்டு இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் செய்யப்பட்டது. அதே போல் இஸ்லாமிய மக்களுக்கு அந்த உதவித்தொகையை குறிப்பாக மாநில அரசு, ஒன்றிய அரசு எடுத்தாலும் இழந்தாலும் நான் தருவேன் என்று தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு அந்த உதவித்தொகையை வழங்கி கொண்டிருக்கிறார். 2023 நிறுத்தப்பட்டது, உடனடியாக அந்த தொகையை வழங்குகிறார். அதே போல் இஸ்லாமியர்களுடைய 5 பெரும் கடமை ஹஜ்ஜி செய்வது. ஹஜ்ஜி யாத்திரைகள் புனித யாத்திரை செய்கிறது. அந்த புனித யாத்திரை என்ன என்றால் உங்களுக்கு சவுதி அரசாங்கம் 1,75,000 புனித ஹாஜிகள் இந்தியாவில் இருந்து புறப்படுறாங்க ஆண்டுக்கு ஒரு முறை. இந்த ஆண்டு அது புறப்படுறதுல பிரைவேட் டூர் ஆப்ரேட்டர் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் இந்த கோட்டா சிஸ்டத்தில் 50-100 பிரைவேட் டூர் ஆப்ரேட்டருக்கு மொத்தம் 35,000 இந்தியா முழுவதும் வழங்குவாங்க. பாக்கி 1,40,000 பேர் அரசின் மூலமாக, ஒன்றிய அரசு மூலமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மாநிலத்தில் கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் சென்று வருவது. அதே போல் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற வருஷம் 4,000 பேர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. இதற்காக முந்தைய ஆட்சி காலத்தில் அவருக்காக மானியம் கொடுக்கப்படும். மானியம் என்பது ஒரு 30,000 35,000 வரையும் ஒன்றிய அரசு தொடர்ந்து புனித யாத்திரைகளுக்கு வழங்கிட்டு இருந்தாங்க. அந்த வழங்குவதை நிறுத்தப்பட்டது. அந்த நிறுத்தப்பட்டதை அதோடு முடிக்கலை. அன்றைக்கு ஹஜ்ஜி போகக்கூடியவர்கள் 10 ஆண்டுக்கு முன்பு 80,000 ரூபாக இருந்தது. 10 ஆண்டுக்கு முன்பு 80,000 1 லட்சம் மொத்த செலவு 1,25,000 ரூபாயை தாண்டலை. இப்பொழுது 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு யாத்திரைகளுக்கு அரசு வாங்குறாங்க. இந்த மானியத்தையும் எடுத்துட்டு ஒவ்வொரு இஸ்லாமியர்களும்
ஐம்பெரும் கடமை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்து அந்த பணத்தை வாழ்நாளில் ஒரு முறை நம்ம புனித ஹஜ்ஜி செஞ்சிடுவோமா கனவோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மோடி அரசு ஒரு ஆள்கிட்ட மோடி அரசு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த ஹாஜிகள் புனித பயனாளிகள்கிட்ட இருந்து பிடுங்குறாங்க. எப்படி பிடுங்குறாங்க அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி பயனாளிகள் செல்லக்கூடியவர்களுக்கு விமான டிக்கெட் என்பது ஒரு 55,000 ரூபா தான் போயிட்டு வருவதற்கு நீங்கள் விமான செலவுகள். அதுக்கு அடுத்தாப்புல அங்கே கூடாரன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா அந்த ஹஜ்ஜியுடைய கடமை செய்யக்கூடியது மீனா அரஃபாத்து முத்தலிஃபான்னு சொல்லுவாங்க. அந்த கூடாரத்தில் தங்குறது சவுதி அரசு நியமிக்கிறது இருக்கிறது. ஒரு 4,000 ரியால்லேருந்து 5,000 ரியால். இன்றைக்கி 23 ரூபா அந்த ரியாலுடைய கணக்கு எடுத்தால் மொத்தத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,15,000 ரூபா அந்த கூடாரத்துக்கு கொடுக்கணும். மக்கால 20 நாள் 25 நாள் தங்குவாங்க. அந்த தங்குவதற்கு மக்கால அதுக்கு ஒரு 2,000 ரியால் ரூம் செலவு வரும். 1,000 ரியால் மதினால தங்குவாங்க ஒரு 10 நாள். அதுக்கு ஒரு ரூம் செலவு ஒரு 1,000 ரியால் வரும். இந்த 3,000 ரியால் ரூம் செலவு பண்ணின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 69,000 ரூபா தான் அந்த ரூமோட செலவு வரும். 2,000 ரியால் 2,050 ரியால் போகும்போது சாப்பாடுக்கு கொடுத்துருவாங்க. வேற எவ்வித செலவும் கிடையாது. இன்னொரு கூடுதல் செலவு ஒன்று இருக்குது. பயணிகள் பிரயாணம் பண்ணுறது அங்கே பஸ்ஸிலேருந்து ஜித்தா டு மக்கா, மக்கா டு அந்த மீனா முத்தலிஃபா, பிறகு மதினா போவாங்க. மதினாலேருந்து ஏர்போர்ட்டு கொண்டு வந்து விட்டுருவாங்க. இந்த செலவு ஒரு 1,050 ரியால். என்னாண்டு நீங்கள் கூட்டி செலவு கணக்கு பார்த்தாலும் இதனுடைய செலவு ஒரு 3 லட்சம் ரூபாய் கீழே தான் வருது. 2,80,000 ரூபா 2,85,000 ரூபா வருது. 4 லட்சம் ரூபா பெற்றா ஒரு ஆளுக்கு 1,15,000 ரூபா இந்த மோடி அரசு இஸ்லாமியருடைய புனித கடமை நிறைவேற்றவர்கள்ட்ட பாக்கெட்லேருந்து கையிலேருந்து எடுக்கு மானியத்தை நிறுத்திட்டு இந்த பணத்தையும் புடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இஸ்லாமியர்களுக்கு பாதிக்கப்படுற அரசுக்கு வரக்கூடிய இந்த புடுங்குவது அரசு நடத்துவது என்ற பாகிஸ்தான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பிரைவேட்டே நடத்துகிறாங்க. இப்போ இங்கே அரசு வச்சுக்கிட்டு இதில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இஸ்லாமியர்கிட்ட ஒரு 140 கோடி ரூபாவை இது எத்தனை ஆண்டுகளாக இது நடக்குது? இப்போ இந்த சென்ற ஒரு 3 ஆண்டுகளாக தான் நிறுத்தப்பட்டு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளாக இந்த மானியத்தை நிறுத்தி ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்ன மானியத்தை நிறுத்திட்டு இப்படிப்பட்ட ஒரு கொள்ளையை பகல் கொள்ளை புனித கடமையில் இந்த இஸ்லாமிய மக்கள்கிட்ட இந்த மோடி அரசு கொள்ளையடிக்குது. அதுக்கு மாநில அரசு சென்ற வருஷம் இந்த மாநில அரசு இஸ்லாமியர்களுக்கு நிப்பாட்டப்பட்ட புனித யாத்திரைகளுடைய உதவித்தொகையை 25,000 ரூபா மேனி ஒரு நபர்களுக்கு 4,000 நபர்களுக்கு தமிழக அரசு நமது மாண்புமிகு முதலமைச்சர் கருணை உள்ளத்தோட இந்த சமுதாய மக்களுக்கு ஒன்றிய அரசு நிறுத்தினாலும் நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லி வழங்கப்பட்டு இருக்கிறார். சரி சரி. இப்போ இந்த சிஏஏ சட்டம் வந்திருக்கு, இதை பற்றி நான் உங்களோட இந்த சிஏஏ கடந்த காலத்தில் பல்வேறு போராட்டங்களை அறிவித்து பல்வேறு போராட்டங்கள் நடந்து டெல்லியில் ஒரு பெரிய பிரச்சனைகளே நடந்து பல்வேறு பேருடைய உயிர்கள் போகப்பட்டு நாசப்படுத்தி ஒரு பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நாட்டில் பிளவு ஏற்படுத்த வேண்டும், சிறுபான்மை மக்களை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பது மோடியுடைய ஆட்சி தலைமையில் உள்ளது. அதை இந்த அவசரமாக சட்டத்தை நிறைவேற்றினாலும் அது அமலுக்கு கொண்டு வருவது தேர்தல் நேரத்தில் சிறுபான்மையர்களை நசுக்கப்படும் என்றதுக்காக ஒரு பாகுபாடாக அவர்கள் செய்யக்கூடிய இதை ஒருபோதும் சில மாநிலங்கள் அதை மேற்கு வங்கத்தில் எடுத்துக்கிட்டு மம்தாவை எடுத்துக்கிட்டாலும் சரி ஒருபோதும் சிஏ அமல்படுத்த மாட்டார்கள் என்று சொல்கிறார். அதே பேரில் கேரளாவில் பிள்ளையா விஜயனை எடுத்துக்கிட்டால் ஒருபோதும் இந்த நாட்டில் கேரளாலையும் சிஏஏ நாங்கள் நடைமுறை கொண்டு வர மாட்டோம் என்று சொல்கிறார். அதுமேல் தமிழ்நாடு முதலமைச்சரும் ஒருபோதும் நாங்கள் இதை கொண்டு வர மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால் இது பல்வேறு மோடியுடைய வித்தையில் இது ஒரு வித்தை. இந்த வித்தையை நடத்தி பெரும்பான்மை மக்களை திசை திருப்ப வேண்டும், அவர்களுக்கு ஒரு ஓட்டு பெறுவதற்காக இந்த சட்டத்தை இந்த காலத்தில் கொண்டு வருவணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. சரி, இப்போ இந்த சிஏ கொண்டு வரணும்னு ஒன்றிய அரசு சொல்கிறாங்களா? இது தேர்தலை எதிரொலிக்குமா? அந்த தேர்தலுடைய எதிரொலிப்பு இல்லை. தமிழ்நாட்டிலையும் பொறுத்தவரை சரி, இங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைத்து பேர்கள் மாமா மச்சான் குடும்பமாக ஒரு தொப்புள் கொடி உறவாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கேரளாலையும் சரி இன்றைக்கு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கேரளாவுடைய முதலமைச்சர் எடுத்துக்கிட்டால் அவர் சட்டமன்றத்தில் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதோட மாட்டுக்கறியை வைத்து சட்டமன்றத்தில் சாப்பிட்டவர் அவர். புரியுதா? என்னுடைய உரிமை, நான் எதை சாப்பிட வேண்டும்
எதை அணிய வேண்டும் என்பது தனிப்பட்ட இண்டிபெண்ட் ரைட்டை நான் மோடிக்கு வழங்கவில்லை என்று சொல்லி அவர் சட்டமன்றத்திலே இருந்து மாட்டுக்கறியை உண்டார். எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு அது எடுபடாது. இருந்தாலும் எப்படியாவது நான் வந்து ஒரு மத வெறுப்பு அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த மோடி செயல்படுறது தான். சரி, இப்போ 40க்கும் 40ங்கிறீங்க தமிழ்நாட்டில். இதை வந்து எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க இந்த நிலவரத்தை? இன்றைக்கு போன முறை ஒரு 3 அணியாக கூட்டணியில் இருந்தது. 3 அணியாக இருந்தது. ஒரு அணியாக பிஜேபி தலைமையில், அதிமுக தலைமையிலும் பிஜேபியுடைய ஒருங்கிணைப்பு இருந்து நாடாளுமன்றம் கூட்டணியை சந்தித்தாங்க. 2வது நாம் தமிழர் கட்சிகள் இருந்தது. இன்றைக்கு எடுத்துக்கிட்டால் இது 4 அணியாக பிரிந்து இருக்குது. இந்த 4 அணிகள் என்பது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டணி ஒன்று செயல்பட்டு இருக்கிறது. 2வது அதிமுக தலைமையிலும் பாரதிய ஜனதா தலைமையிலும் நாம் தமிழர்களுடைய கட்சியுடைய தலைமையில் இருக்குது. இந்த ஓட்டு சதவீதம் 4ஆக பிரியும் போது அவர்களுடைய ஓட்டு வங்கி எப்பொழுதும் உள்ளதாக இருக்குது. என்ற போன முறை அவர்கள் சந்தித்தது தேர்தலில் ஒரு 3%, 4% தான். இப்போ தனித்தனியாக பிரியும் போது தனது பலத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்தந்த அரசியல் கட்சியுடைய அமைப்புக்கு தேவைப்படுகிறது. அதன் அடிப்படையில் சில தொகுதியில் தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்க்கலாம். அனைத்து இந்திய அதிமுக தலைமையில் 2வது இடத்துல அனைத்து இந்திய அதிமுக இல்லை, பாரதிய ஜனதா கூட்டணி வரும்னு சொல்றாங்க. கருத்து கணிப்புல அதே மாதிரி சொல்றாங்க. அந்த நிலைக்கு ஏன்னா தனது அரசியல் நிலைப்பாடை காட்டுவதற்காக பணபலத்தை கொடுத்து சாத்தியப்படுத்தக்கூடிய சில தொகுதியில் 2 நடைபெறுத்துவதற்காக மக்கள்கிட்ட ஒரு யூகத்தை வளர்த்து வருமா சாத்தியமான்னு கேட்கிறேன். இல்லை, 2வது இடத்தில் வருவதற்கு ஒரு சில தொகுதியில் 2-3 தொகுதியில் வருவதற்கு முயற்சி செய்யக்கூடிய நிலையில் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது பொறுத்து இருந்து நீங்கள் அதை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்ற ஒரு சிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க மக்கள் மத்தியில். நாங்கள் தான் 2, அது 3வது தள்ளப்பட்டு விட்டதுங்கிறது. மக்களுடைய வாக்கு வங்கியை எங்களை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பளிப்பதற்கு முயற்சிக்கிறாங்க. நிச்சயம் அது தமிழ்நாட்டில் எடுபடாது. இருந்தாலும் அப்படி ஒரு சிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்பது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்குது. சரி, சிறுபான்மையினரோட ஓட்டுகள்லாம் செதறும்னு நினைக்கிறீங்களா? இப்படி ஏன்னா அதிமுக தனியாக நிற்கிறாங்க, திமுக இப்போ தனியாக இருக்குது. இப்போ இது செதறுமா? இந்த சிஐஏ விஷயத்தில் அதிமுக தான் நாடாளுமன்றத்தில் 11 உறுப்பினர்கள் வாக்களித்து இந்த வாக்கு பெற்ற பிறகு தான் அந்த சட்டம் பாஸ் பண்ணப்பட்டது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இது நல்லா தெரியும். இந்த 11 பேரும் வாக்களிக்கலவென்றால் நிச்சயமான முறையில் இந்த சட்டம் நிறைவேறி இருக்காது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கு அந்த 11 பேரும் வாக்களிச்சிட்டாங்க. இந்த முறை எஸ்டிபி கட்சி இன்றைக்கு அதிமுகவிட கூட்டணி. அங்கே இருக்கக்கூடிய நெல்லை முபாரக்கு எஸ்டிபி கட்சியுடைய ஒரு மாநில தலைவராக இருந்தார். இன்றைக்கு அவர் மாநில தலைவர் இல்லை. ஏன்னு கேட்டால் இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போடுறாரு. அவர் எப்போ அனைத்து இந்திய அதிமுக உறுப்பினராக பயணிக்கும் போது அதிமுகவுடைய முடிவை தான் நாடாளுமன்றத்தில் அவர் குரல் ஒலிக்கப்படும். ஏன் என்றால் ஏற்கனவே 2 நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுபான்மையர்கள் இருந்தாங்க. ஒன்று அன்வர் ராஜா, ஒன்று ஜான் முகமது. இவர்கள் 2 பேரும் சிஏஏக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்று நினைச்சால் சிஏஏக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள். அதனால அனைத்து இந்திய அதிமுக இருக்கக்கூடிய முஸ்லிம்களை ஒருபோதும் இஸ்லாமியர்கள் நம்ப மாட்டார்கள். அது நிச்சயமான முறையில் ஏன் என்றால் அவருடைய குரடா சொல்வது தான் அவர் கேட்டாகணும். ஏன் என்றால் இல்லை என்றால் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் பதவி பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் அவர் இன்றைய பொறுத்தவரையும் எஸ்டிபி கட்சி சேர்ந்தவர் அல்ல. இன்றைய பொறுத்தவரையும் அனைத்து இந்திய அதிமுகவுடைய உறுப்பினராக இரட்டலை சின்னத்தில் திண்டுக்கல்லில் நிற்பதனால் இஸ்லாமியர்கள் ஓட்டு நிச்சயம் ஒருபோதும் அவரை சார்ந்து விழுவாது. அவருக்கு அங்கே வாய்ப்பும் இல்லை. சென்ற தேர்தலில் திமுக அந்த தொகுதியில் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு திண்டுக்கல்ல. அதனால் இன்னைக்கு போய் அவங்க அதை சரி பண்ணுவோன்னு சொன்னால் முடியாது. அங்கே நிச்சயம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார். அது பெரிய வெற்றியாக பெறுவார். அதனால தான் அதுக்கு நீங்கள் நிச்சயமான முறையில் சிறுபான்மை வாக்கு அனைத்து இந்திய அதிமுகவுக்கு அந்த அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை ஒரு சிம்பத்தை உருவாக்குவதற்காக எடப்பாடி
எஸ்டிபி கட்சிகள்லாம் உருவாக்குது. அது எடுபடாது தமிழ்நாட்டில். இப்போ சிறுபான்மையினர் தலைவர், இந்த முஸ்லீம் தலைவர்களாக இருக்கலாம், அவங்களாம் ஒருங்கிணைஞ்சு ஒரு எல்லாருமே இப்போ திமுகவுக்கு ஆதரவாக இருக்கலாம். ஏன் பிரிஞ்சு ஒரு மற்ற கட்சிக்கு போகிறாங்க? ஒரு நல்ல கேள்வி. இன்றைக்கு சமுதாயத்தில், இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டுமல்ல, கிறிஸ்தவ அமைப்பாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு மதம், இனம், இப்படி தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சட்ட அமைப்பு, பாபா அவர்களுடைய பெரியாருடைய கொள்கையை பின்பற்றிய இந்த நாடு, இந்த தமிழ்நாடு எல்லா மாநிலத்திலும் நான் நினைக்கிறது என்னண்டா, 30 மாநிலத்தில் 29 மாநிலங்களும் மாநிலத்தினுடைய பேரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தமிழ்நாடு தான், தமிழ்நாடு என்ற பேரை, ஒரு நாடுடைய பேரை சுமந்து இருக்கக்கூடிய நாடு என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு. இந்த நாட்டில் பன்முகத்தன்மை இருந்தாலும் மதம், இனம் கடந்து இன்றைக்கு மார்க்கம் என்பது தான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம், அது ஒரு எளிய மார்க்கம். இந்த மார்க்கத்திலும் எல்லோருக்கும் சமமாக வாழ்வதற்கு தான் அந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது. அந்த மார்க்கம் பண்பை சொல்லிக் கொடுக்குது. அதுடைய பேசிக், மற்ற மதத்தை நீங்கள் புண்படுத்தக்கூடாது, மனித நேயத்தை எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத அந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து மக்களையும், இஸ்லாமிய மக்களை, தலைவர்கள் பலவிதமான பிரிந்து இருந்தாலும் மார்க்கம் மற்றவர்களையே புண்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம். இவர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய காலங்கள், அவசியங்களும் ஏற்பட்டிருக்கிறது. தனது சுயநலத்துக்காக, சில தனக்கு வாய்ப்புக்காக, சில அவர்களுடைய செய்யக்கூடிய செயல் தவறான ஒரு செயலாக இருந்தாலும் காலத்தில் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வார்கள். நிச்சயம் அவர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும். உங்களுடைய எண்ணம் போல தான் என்னுடைய எண்ணங்களும் உரிய பிரதிநிதித்துவத்தை பெற்று எங்கே குரல் கொடுக்கணுமோ இந்த மார்க்கத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக எல்லாரையும் ஒன்று திரள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயம் நடக்கும் என்பதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன் என்றால் இந்த இதிலேயே சீட்டுக்காக தனது கொள்கையை, நம்முடைய பிரதான எதிரியை வீழ்த்த வேண்டும். அதனால் சீட்டு வேணும் என்பதற்காக நம்ம எதிரிகளை நம்ம தாண்டி அங்கே ஒன்று இங்கே ஒன்று நின்றால் இந்த ஒரு உப்புமா கதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஆவிடக்கூடாது என்பதுக்கு தான் சீட்டல்ல முக்கியம். எங்களுடைய பிரதான எதிரி மோடி, அவரை வெல்ல வேண்டும் என்பதற்காக எதிரணியில் பயணிக்கிறோம். வருங்காலத்தில் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை நினைத்து பயணிக்கிறோம். தமிழ்நாடு சிறுபான்மை அணி உறுப்பினராக இருக்கீங்க. இப்போ உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது? இந்த சிறுபான்மை ஆணையம் டாக்டர் முத்தலைஞர் கலைஞர் அவரால் ஏற்படுத்திய ஒரு முன்மாதிரி. 1989 இந்த சிறுபான்மை ஆணையம் என்ற ஒரு ஆணையத்தை உருவாக்கப்பட்டு அன்றைய இருந்த பிரதமர் விபி சிங் காலத்தில் இதை இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டு பிரகடனப்படுத்தப்பட்டது. அது தமிழ்நாட்டு தான் முன்னுதாரணமாக இந்த சிறுபான்மை ஆணையம் நடைபெற்றது, இயங்குது. இங்கே இந்த இயங்குவதில் இந்த ஆட்சி, சென்ற 10 ஆண்டு ஆட்சிகளில் இது ஏதோ ஒரு கம்பெனி போல முடக்கி சென்னையில் போர்டு வைத்தது போல இந்த ஆணையம் இயங்கிட்டு இருந்தது. இந்த ஆட்சி வந்த பிறகு, இந்த ஆட்சி வந்தது பிறகு தமிழ்நாட்டில் இந்த சிறுபான்மை ஆணையம் செம்மைப்படுத்தி இதனுடைய தலைவர் பெரியவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தலைமையில் இயங்கிக் கொண்டு இருக்குது. இதற்கு ஒரு துணைத் தலைவரும் 8 உறுப்பினர்களும் இயங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அதில் முதல் உறுப்பினராக நான் இயங்கிக் கொண்டு இருக்கிறேன். இது வந்ததுக்கு பிறகு பல்வேறு திட்டங்கள் மக்களை சந்தித்து மக்களுக்கும் சிறுபான்மையர்களுக்கும் எவ்வித தொடர்புகளை உருவாக்குவது, சிறுபான்மை மக்களுக்கு ஒன்றிய அரசாலும் மாநில அரசாலும் என்ன மாதிரியான சலுகைகள் கிடைக்கிறது, இதை மக்களிடத்தில் கொண்டு செல்வதை கையேடு புக்குகளாக வழங்கி வலைத்தடத்தில் மூலமாக தனது தகவலை தெரிந்து கொண்டு அரசில் எப்படியெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிற்பட்ட அலுவலகம் இருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில், அந்த அலுவலகத்தில் தனியாக அதற்காக ஒரு டிப்டி கலெக்டர், அதுக்காக உள்ள அதிகாரிகள், துறைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சிறுபான்மை மக்கள் அங்கே சென்று அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு கடன் உதவிகள், உலமாக்கல் திட்டங்கள், சைக்கிள்கள், அதே போல தொழில் தொடர்வதற்கு
கடன் வாய்ப்புகள், கல்வி நிறுவனங்களுக்கு கடன் வாய்ப்புகள், அதே போல பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு கண்டு மாவட்டமாக பீட்டர் அல்போன்ஸ் தலைமையில் நாங்கள் சென்று அங்கு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறைகளை, மக்களுடைய குறைகளை கேட்டு பல்வேறு குறைகளை நாங்கள் நிறைவேற்றி செய்து கொடுத்து அவ்வப்போது உடனடி நிறைவு செய்யக்கூடியதை செய்து இருக்கிறோம். பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறோம். கல்வியில் படிக்கக்கூடிய, பெருங்கல்வியில் உயர்கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு தமிழக அரசின் சார்பாக பேச்சு போட்டி தேர்வு செய்து மாவட்ட அளவில் அதை மாநில அளவில் கொண்டு போய் அதை தேர்வு செய்து முதலமைச்சர் தலைமையில் அதற்கு வெற்றி பெற்றவர்களுக்கு 1 லட்சம் பரிசு, 50,000 ரூபாய் இரண்டாவது பரிசு, மூன்றாவது பரிசு 25,000, அதுபோல் தங்கம் 10 கிராம் தங்கம், 8 கிராம் தங்கம், 6 கிராம் தங்கம் இதெல்லாம் வழங்கி உயர்கல்வி மாணவர் மாணவிகளை உற்சாகப்படுத்துகிற வகையில் கல்வியை உயர்த்தி பிடிக்க வேண்டும். நாங்களும் சரியாக இன்றைய நாட்டில், தமிழ்நாட்டில் இந்த மாணவர் மாணவிகளும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களாக இது மாதிரி வெற்றி பெற்ற பிள்ளைகள் நாடாளுமன்றத்திலும், தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற பிள்ளைகள் நாடாளுமன்றத்தில் பேசி ஜனாதிபதி அவார்டு வாங்கப்பட்ட நிகழ்வும் நடைபெற்று இருக்கிறது. பல்வேறு திட்டங்களை இந்த ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு ஒன்றிய அரசு எடுத்த கல்வி உதவியை திரும்பி கொடுப்பது, அதே போல ஹஜ்ஜி செய்வதற்கு திரும்பி கொடுப்பது, ஜெருசலம் செல்வதற்கு உதவி செய்வது, இப்படி மதத்தில் மட்டுமல்ல எல்லா சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து சமத்துவ கல்லறை உருவாக்கி எல்லா மதங்களுக்கும் கொண்டு வந்து அந்த திட்டம் இப்போ எல்லா இடத்துலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோ நேரம் நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டது ரொம்ப நன்றி. உங்களுடைய செயல்பாடு இன்னும் நிறையா நம்ம மக்களுக்கு தேவைப்படுது, நிறைய செய்யணும் நீங்கள். ரொம்ப நன்றி. பரபரப்பான மற்றும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் அப்டேட்ஸுடன். சப்ஸ்கிரைப் செய்திருங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.